ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறோம். ட்ராவல் vlogனா ட்ரிப் vlog அந்த மாதிரி கிடையாது. என் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு நாங்கள் வந்து மதுரை போகிறோம். ஸோ அந்த vlog தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் 1 மந்த் முன்னாடியே வந்து ட்ரெயின் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிட்டோம். ஏன்னா நிறைய பேர் கிட்டத்தட்ட 18 மெம்பர்ஸ் போனதுனால நாங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து புக் பண்ணிட்டோம். எங்களுக்கு தாம்பரத்துலேருந்து தான் வந்து ட்ரெயின் இருந்தது. நாங்கள் கேப் போட்டு சோழிங்கநல்லூர் டு தாம்பரம் போயிட்டோம். அங்கே போயிட்டு நைட்டு சாப்பிடாதவங்க நாங்கள் லைட்டாக சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு தூங்கிட்டோம். காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறோம், கரெக்டாக வந்து மதுரை ஜங்ஷன் வந்து இறங்கிட்டோம். மதுரையோட ஃபேமஸ் கடை வந்து கோனார் கடைன்னு நானும் நிறைய படத்தில் பார்த்து வச்சுருந்தேன். ஸோ அதே மாதிரி நானும் எடுத்தோடனே போய் இட்லி சுட சுட குடல் குழம்பு சாப்பிட்ணுன்னு நினச்சேன். பட் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு போய் செக்இன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க. என் ஃப்ரெண்டோட ஃபேமிலியை வந்து எல்லாத்துக்கும் வந்து ரூம்ஸ் புக் பண்ணி வச்சுருந்ததுனால இதுதான் எங்களோட அடுத்த 2 டேஸ்க்கான ஸ்டே. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி வந்து எப்படியாவது அவளோட கிஃப்ட் எல்லாமே வந்து ரேப் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் ஆஃப் எஃபர்ட் போட்டு நாங்கள் ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு கிஃப்ட்டை வந்து ரேப் பண்ணோம். கஷ்டப்பட்டு ரேப் பண்ணோம். ஆளாளுக்கு ஒரு சைடு வந்து பேப்பர் கிழிக்கிறது, டேப் ஒட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் பேக்கிங் ப்ராசஸில் இருந்தோம். ஒரு வழியாக வந்து கடைசியாக வந்துட்டு எப்படியோ 2 கிஃப்ட் பெரிய கிஃப்ட் வாங்கியிருந்தோம். ஸோ 2 கிஃப்ட்டையும் வந்து கடைசியாக வந்து கிட்டத்தட்ட 15 ஷீட்ஸ் வச்சு பேக் பண்ணி முடிச்சிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லி கடைசியாக வந்து லஞ்சுக்கு தான் கூட்டிகிட்டு போனாங்க. அதுவும் கோனார் மெஸ் போக முடியல. அது இல்லாமல் இன்னொரு கடையும் பார்த்தோம், பவர் கடைன்னு சொல்லிட்டு. அதுவும் பயங்கர கூட்டமாக இருந்தது. எல்லாத்துக்கும் பயங்கர பசி. எங்கே இடம் கிடைக்குதோ அங்கே போயிடலான்னு சொல்லிட்டு பொன்மேனியில் இருக்க குமார் மெஸ் போயிட்டோம். அங்கே நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு காஸ்ட்லியான மெஸ் தான், பட் ஆனால் நல்லா மதுரை ஃபேமஸ் எல்லாமே நல்லா சாப்பிட்டு ஒரு வழியாக ரிசப்ஷனுக்கு ரெடியாகி போயிட்டோம். ஸோ இதுதான் எங்கள் ஃப்ரெண்டு, அங்கே அழகாக நிற்கிறாள், அதுதான் எங்கள் ஃப்ரெண்டு. ரிசப்ஷன் முடிச்சுட்டு அங்கேயே நல்லா சாப்பிட்டு ரூம் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் கல்யாணத்துக்கும் கரெக்ட் டைமுக்கு போயிட்டோம். கரெக்ட் டைமுக்கு போய் நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக கல்யாணத்தை பார்த்துட்டு எல்லாத்துக்கும் பயங்கர தூக்கம். நைட்டு லேட்டாக தூங்குனதுனால எல்லாம் மண்டபத்துலேயே உட்காந்து தூங்கி விழுந்துட்டு இருந்தாங்க. நானும் ஒரு சைடு தூங்கிட்டு இருந்தேன். ஒரு வழியாக சக்ஸஸ்ஃபுல்லாக எங்கள் ஃப்ரெண்டு கல்யாணத்தை முடிச்சுட்டு ரிட்டன் அகெயின் வந்து நாங்கள் ட்ரெயின் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அதே ட்ரெயினில் வந்து எல்லாம் ரிட்டன் வந்துட்டோம். எனக்கு இது ரொம்ப மெமரபுளான ஒரு ட்ரிப். எங்கள் கேங்லேயே வந்து ஃபஸ்ட்டு ஒருத்திக்கு வந்து கல்யாணம் ஆகிருக்கு. ஸோ அதனால் உங்கள் கேங்கில் இந்த மாதிரி மெமரபுளாக ஒரு ஃபஸ்ட்டு கேங் மெம்பருக்கு கல்யாணம் ஆகிருக்கு அப்படின்னா மறக்காமல் அவங்கள வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.